வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 6th புக்கில் சிவிக்ஸ் குடிமையல் பாடத்தில் ஃபஸ்ட் லெசனை பார்க்க போகிறோம். பன்முகத்தன்மை அறிவோம். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து விதமான பாயிண்ட்களும் இதில் இருக்கும். நீங்கள் போய் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறைந்தபட்சம் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த லெசனை உங்களுக்கு கொடுத்துடலான்ற ஒரு நோக்கத்தில் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பன்முகத்தன்மை அறிவோம். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இந்தியாவில் பல்வேறுபட்ட கலாச்சாரம், பல்வேறுபட்ட இன மக்கள், பல்வேறுபட்ட மொழிகள் இருந்தாலும் நம்ம எல்லாமே இந்தியாவில் தான் வாழ்ந்து வரோம். இந்தியா ஏறத்தாழ 5-6 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயமாக விளங்குகிறது. இந்தியாவில் மற்றவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? நில வழியாகவும் கடல் வழியாகவும். திராவிடர்கள், நீக்ரோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற நவீன இந்தியா இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். பன்முகத்தன்மையை எப்படிலாம் பிரிக்கலாம்? நில அமைப்புகள் மற்றும் வாழ்வுமுறை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிச்சார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நில அமைப்பு மற்றும் வாழ்வு முறை பார்த்திங்க அப்படின்னா, நில அமைப்பு பொதுவாக ஒரு உலகத்தில் மலை, பீடபூமிகள், தீவு, சமவெளிகள், பாலைவனம், கடல், இந்த மாதிரி ஒரு 6 வகையாக நம்ம பிரிக்கிறதுனால அது ஒரு கண்டம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உலகத்தை நாம் ஒரு கண்டம், காண்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த 6 விதமான பிரிவுகள் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும். மலை, பீடபூமிகள், தீவு, சமவெளிகள், பாலைவனம், கடல். அதனால் இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட், துணை கண்டம் என்று நாம் சொல்கிறோம். பொருளாதார நடவடிக்கைகளில் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. ஸோ கண்டிப்பாக கேள்விகள் அமையலாம். ஒரு நாட்டினுடைய இல்லை ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எதனை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய நிலம் மற்றும் காலநிலை, இதுதான் அதனுடைய ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேகலாவில் உள்ள மௌசின் ராம் அந்த இடத்துல தான் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ஸோ மேகலாவில் இருக்குது மௌசின் ராம் என்ற பகுதி அதிக மழை பொழியக்கூடிய இடம். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் இந்த இடத்துல தான் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். நெக்ஸ்ட், சமூக பன்முகத்தன்மை. சமூகம்னா என்ன? பொதுவாக சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். அப்போது ஒரு மக்கள் எல்லாமே சேர்ந்து இணைந்து வாழ்கிற ஒரு பகுதியை நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட முகங்கள் கொண்ட மக்கள்களாக இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரு இடத்துல கூடி வாழ்கிறாங்க. அதை நம்ம ஒரு சமூகம் சொல்கிறோம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். அப்போது ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் பல்வேறுபட்ட குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த பகுதி குடியிருப்பாக மாறுது. நிறைய குடியிருப்புகள் சேர்ந்து கிராமமாக உருவாகுகிறது. நிறைய கிராமங்கள் சேர்ந்து நகரமாக உருவாகிறது. சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தே உள்ளன. அதுக்கடுத்து சமய பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ரிலிஜனை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன் தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வகையான ரிலிஜன், எல்லா வகையான மதமும் நம்ம இந்தியாவில் உள்ளது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அனைத்து மதங்களும் சமம். மத விடுதலை என்பது அடிப்படை உரிமை. ஆமாங்க, ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். அந்த மதத்துக்கு தேவையான ஒரு அறக்கட்டளையை கூட நம்ம நிறுவனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பல மதங்களுக்கு தாயகமாகும். பல மதங்களின் புகலிடமாகவும் இது விளங்குகிறது. அப்படி என்ன பல மதங்கள்? இந்தியாவில் பாருங்கள், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், ஜௌராஷ்டிரிய மதம். ஸோ இந்த மாதிரி பல மதங்கள் இந்தியாவில் இருந்ததுனால இந்தியா பல மதங்களுக்கு தாயகமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறுபட்ட விழாக்கள் இதுக்குமே இது ஒரு தாயகமாக திகழ்கிறது. ஆமாம், இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டினாக பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ், முஸ்லீமாக பார்க்கும் பொழுது ரம்ஜான், ஸோ இந்துவாக பார்க்கும் பொழுது தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி பல்வேறுபட்ட விழாக்கள் இந்த இந்தியாவில் நடக்கிறதுனால இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாக திகழ்கிறது. மொழிசார் பன்முகத்தன்மையை பாருங்கள். நம்ம இந்தியாவில் பல்வேறுபட்ட மொழிகள் பேசுகிறாங்க. 2001 நிலவரின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நம்பரை கேட்கலாம். 122 முக்கிய மொழிகளையும்
1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இதில் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீனதிபெத்தியன் போன்ற மொழிகள் இருந்தாலும் இந்தியாவில் தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தி மொழி பார்த்திங்கன்னா 41.03%. இதில் 41 மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, 0.03ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டெக்ஸ்ட்டில் வந்து 41.30 கூட கொடுத்துடலாம். ஸோ ஹிந்தி வந்து 41.03% மக்கள் தொகை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வங்காளம் 8.10%, தெலுங்கு 7.19%, மராட்டி 6.99%, தமிழ் 5.91% மக்கள் தொகை சதவீதம் பேர் நம்ம இந்தியாவில் இந்த மொழியை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மொழிசார் பன்முகத்தன்மையில் 1947க்கு முன்னாடி நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததுனால கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதனால் ஆங்கில மொழி எழுச்சி பெற்ற பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு அப்படின்னா என்ன? மக்களின் மொழி, உடை, உணவு, பழக்க வழக்கங்கள், இசை, கலை, பாரம்பரியம், இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. ஸோ கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். அப்போது ஒரு பண்பாடுன்னு வரும்போது அவங்களுடைய கலை, நடனம், அவங்களுடைய கலைன்னு வரும்போது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு கோயிலாக இருக்கலாம், எந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், சென்னையில் வந்து புனித தாமஸ் தேவாலயம், ஆக்ராவில் தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபி, கந்தரிய மகாதேவா கோவில், கோனார்க் சூரியனார் கோவில், தில்வாரா சமண கோவில். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நடனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கர்நாடகத்தில் யக்ஷகானம், ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்புரி, அசாமில் சத்ரியா, வட இந்தியாவில் கதக். இந்த நடனங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம் என்பது நாட்டுப்புற நடனங்களாக இருக்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பார்த்தோம்னா தும்கல், குஜராத்தில் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா, கோமூர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, சோலியா, அசாமில் பிஹு என்ற நடனங்கள் நாட்டுப்புற நடனங்களாக இருக்கின்றன. இது ஒரு காமன் பாயிண்ட். இந்தியாவில் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாடு பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன. அப்போ இந்த மாதிரி நடனங்கள்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய பண்பாட்டை வந்து வெளி உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதில் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமை. சரி, இவ்வளவு பன்முகத்தன்மை நம்ம பார்க்குறோம், டைவர்சிட்டி பார்க்குறோம். அப்போது இதில் என்ன ஒத்துமை இருக்குது? யுனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளோம். அப்போ நாட்டுப்பற்று அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குது? நமக்கு ஒரே தேசிய கொடி தான், தேசிய கீதம், சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுது. அப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் ஒற்றுமையின் சான்றாக திகழ்கின்றன. இது எல்லாமே வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டியை வந்து பறைசாற்றுக என்ற ஒரு விஷயமாக திகழ்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமையில் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் V.A. ஸ்மித் அவர்கள். ஸோ 6வதுல ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்குறோம். மறுபடியும் வீடியோவை ஒரு வாட்டி பாருங்கள். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இதை மீறி ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து வராது. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த லெசனில் சந்திப்போம்.